வணக்கம், நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். ஆகஸ்ட் 15 சுதந்திர நாள் எப்படி போச்சு? நிறைய பேர் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் உழைக்கும் வர்க்கத்தின் ஒரு தரப்பு மனசு கஷ்டத்தில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல அந்த சுதந்திர நாள் முன்னிட்டு. இந்த போராட்டம்னு பார்க்கும்போது ஒரு லூப் போய்கிட்டே இருக்குது. எத்தனை பேர் இதை கவனிச்சிங்கன்னு தெரியல. முதல்ல இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அந்த தனியார் நிறுவனத்துக்கு எதிராகவும் தமிழக அரசின் முடிவுக்கு எதிராகவும் போராட்ட காலத்தில் உட்காந்தாங்க. 14 நாளாக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? ஒருத்தங்க பொதுநல வழக்கு போட்டாங்க கோர்ட்டில். பெர்மிஷன் இல்லாத இடத்துல போராட்டம் பண்ணக்கூடாது, உங்களுக்கு எந்த இடம் ஒதுக்கப்படுதோ அந்த இடத்துல போய் போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கலைக்க சொல்லி போலீஸ்க்கு உடனடியாக உத்தரவு பிறக்குது கோர்ட் மூலமாக. போலீஸும் வந்து இறங்கிடுறாங்க. ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணி கலைக்கணுன்ற முடிவோடு விட்டு மொத்தமாக எல்லாரையும் பஸ்ஸில் ஏற்றுறாங்க. அதில் 2 பெண்கள் போராட்ட காலத்தில் இருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து போராளி, இன்னொருத்தவங்க வந்து வழக்கறிஞர். அவங்க 2 பேரையும் நைட்டு ஜீப்பில் ஏற்றுறாங்க. ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் அடிக்கிறாங்க. ஜீப்புக்கு வந்து நம்பர் பிளேட் கிடையாது, அடிக்கிற போலீஸ் யூனிஃபார்மில் நேம் பேட்ஜ் கிடையாது. நிலவுமொழி, வளர்மதி அவர்களுடைய பெயர்கள். அவங்கள மறுநாள் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஆகஸ்ட் 14 மொத்தமாக சுற்றி அங்கே இங்கேன்னு கடைசியில் திருப்பி இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வராங்க. அவங்களுக்கு இப்போ என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நானும் கவனிச்சிட்டே இருக்கேன். எந்த ஊடகத்துலேயும் அதுக்கப்புறம் அவங்கள கவர் பண்ணவே இல்லை. நல்லா இருப்பாங்கன்னு நினச்சி கடவுளை வேண்டிக்கிறேன். அவங்களுக்கு நடந்த கொடூரமும் அதிகம்தான். அவங்களுக்கு ரொம்ப மனதளவுலேயும் சரி உடம்பளவுலேயும் சரி அவங்கள ரொம்ப பாடாப்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த தோழிகளுக்கும் நியாயம் கிடைக்கணும். ஆனால் இந்த நேரத்தில் பாருங்கள், இவங்களை கலைச்சிட்டு ஒரு சமூக கூடத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் அமுச்சு விட்டுட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலேயே ஒரு உழைப்பாளிகள் கூட்டம் கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு துணையாக தான் தமிழக அரசு நிற்கிது, அவங்களுக்காகத்தான் உழைக்குது அப்படின்ற மாதிரி அந்த ராம்கே நிறுவனத்தை போற்றி புகழ்கிறதும், எங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கிதுங்க கிட்ட இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதும், தமிழக அரசை போற்றி புகழ்கிறதும் பச்சையாக தெரியுது. எல்லாரும் நடிக்க வைக்கிறாங்கன்னு. இதில் உடந்தை மேயர் பிரியா அவர்கள். இதற்கு சூத்திரதாரி யார் பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர் பாபு ஐயா அவர்கள். இது பார்க்கும்போது லிட்ரலாக ஒரு நாளும் ஒரு நாடகத்தை நடத்தி அதை மூலமாக மக்களை வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு புரியாத ஒரு விஷயம், சேகர் பாபு ஐயா வந்து இன்னும் இந்த காலத்துக்கு வரலன்னு நினைக்கிறேன். அவர் இன்னும் அந்த அவருடைய வாழ்ந்த காலத்துலேயே இருக்கார் போல. ஒரு சின்ன நாடகம் போட்டால் மக்கள் ஏமாந்துருவாங்க அப்படின்ற இதுலேயே இருக்காங்க போல இருக்கு. இல்லை மக்களை இவரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாரோ இல்லையோ, முதலமைச்சரை சாட்டிஸ்ஃபை பண்ண தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காருன்றது தெளிவாக தெரியுது. அவருடைய ஜெராக்ஸ் காப்பியை அப்படியே தயாராகிட்டு வராங்க மேயர் பிரியா அவர்கள். மைக்கை தலையிடுறதும், போர்டை வச்சுட்டு நான் சொன்ன மாதிரியே சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த சாப்பாடு கொடுக்குற இடத்துல வந்த பெண்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண சரி சொல்லிவிடுறோங்க அப்படின்னு சொல்கிறதும். பாவம் அந்த கூட்டத்தையும் தப்பு சொல்ல முடியாது. அவங்க ஒரு கூலி கிடைக்கும் அன்னைக்குன்னு வந்தால் அவங்க கஷ்டம் என்னவோ வந்திருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்கிற அந்த எத்தனை பெண்கள் எத்தனை மனிதர்கள் வந்து சமூக கூட்டத்தில் அடைக்கப்பட்டாங்க, அதில் ஒருத்தர் கூட இதில் இல்லைன்றது தான் உண்மை. இந்த கூட்டத்தை கலைக்க ஒருத்தர் பொதுநல வழக்கு போட்டாருன்னு பார்த்தீங்களா? அந்த பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா தேன்மொழின்றவங்க சேகர் பாபு ஐயாவோட பினாமி. இதுதான் ரீசெண்டாக தெரிஞ்ச விஷயம். இவங்க கோர்ட்டில் கேஸு பொதுநல வழக்காக மக்களில் ஒருத்தராக போட்டு இந்த கூட்டத்தை கலைக்க இது பண்ணுறாங்க. என்னமோ அவங்களுக்கு தெரியாத மாதிரியே ஒரு விஷயம், யாரோ பொதுநல வழக்கு போட்டு இதை கலைக்கிறாங்கன்ற மாதிரி பண்ணி ஒரு ட்ராமா தான். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராமா நடந்துருச்சு. இதையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள்கிட்ட உங்களுக்கு யார் விருப்பம், யார் அடுத்த 2026 யார் முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் தான். 70-80% வந்து எல்லாருமே விஜயை தான் கை காட்டுறாங்க. டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இல்லைன்னா நாம் தமிழர் கட்சியோ யாருமே லிஸ்ட்டில் கிடையாது. ஸோ இதுலேருந்து தெளிவாக மக்களோட மனசு என்னன்னு தெரியுது. ஆனால் ராகுல் காந்தி ஒரு விஷயம் வந்து பெருசாக இப்போ வெளியிட்டிருக்காரு இல்லையா, வாக்காளர்கள் பட்டியலில் பெரிய குளறுபடி நடந்திருக்குன்னு. அந்த குளறுபடிகளில் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் நடக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே வந்து யோசிச்சு வைக்க வேண்டிய விஷயம். நாளை பின்ன இதெல்லாம் கூட நம்ம இதுலேயே மாற்ற செய்வாங்க. பெரிய குற்றப்பின்னணி நடக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி தான் தகவல்கள் இருக்குது. நம்ம இதெல்லாம் யோசிக்கணுங்க.
சும்மா காது வழியில் இப்படி கேட்டோம் இப்படி விட்டு அந்த அளவுக்குலாம் சாதாரணமாக விட்டு போயிட முடியாது. நாம் தமிழர் கட்சியில் அந்த தம்பிகளுக்கு நினச்சிதான் கவலைப்படுறேன். காரணம் என்னென்னா, அங்கே தமிழ் தேசியத்துக்காக போராடும் தம்பிகள் எல்லாருமே உண்மையானவங்க தான். ஆனால் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர் மேலே நம்பிக்கையே கிடையாது, ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா அவருக்கு கீழே அந்த காளியம்மாள்றவங்க எவ்வளோ ட்ரஸ்ட்வர்த்தியாக இருந்தாங்க. இங்கே இருந்த வரைக்கும் ராஜீவ் காந்தி ட்ரஸ்ட்வர்த்தியாக இருந்தார். டிஎம்கே போனப்புறம் அவர் மேலே எனக்கு பெருசாக கிடையாது. ஆனால் காளியம்மாள் இவங்களெல்லாம் தூக்குறதுக்கு காரணம் என்ன? யாராவது அவங்க தம்பிகள் யாராவது கேள்வி கேட்டுருப்பாங்களா? ஒரு காலத்தில் விஜய் அவர்களை வச்சு தான் ஓட்டு வாங்கி 8% வாங்கினாங்க. ஆனால் அந்த வார்த்தை இப்போ வரவே மாட்டேங்குது. நான் 8% வாங்கினேன், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அப்போ என்னுடைய இது எப்படி தெரியுமா, 15 வருடங்களில் இப்போ தான் நீங்கள் 8% வாங்கியிருக்கீங்க. எங்கே பார்த்தாலும் பொய் புரட்டு வாய்க்கு வந்ததை பேசிட்டு போய்கிட்டே இருக்கார். ஆனால் செயலில் ஒன்றுமே கிடையாது. அந்த செயலுங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிட்டு தலைவர் விஜய் அவர்கள் அடுத்த வருடம் பார்த்துக்கோங்க என்ன எப்படி ஓட்டிங் இருக்கும்ன்றதை பாருங்கள். இதுதான் அரசியல், இதுதான் ட்ரெண்டிங், இதுதான் ட்ரெண்ட் செட் அப்படின்னு ஒன்று செட் பண்ணுவார் பாருங்கள். பார்த்து கற்றுப்பீங்க எல்லாருமே. அதனால தான் சொல்கிறோம், தலைவர் விஜய் அவர்களை நாங்கள் மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர்னு. எங்கே எவ்வளவு யார் பேசினாலும், எவ்வளவு திட்டினாலும், எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அவருடைய தன்னிலை மறந்து கீழே இறங்கி ஒரு ட்வீட் போடுறதோ, அவங்கள இழிவாக பேசுகிறதோ, அச்சுறுத்துறதோ எந்த ஒரு வார்த்தையுமே கிடையாது. இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு வரேன், ஏதோ ஒரு ஸ்டேஜில் சீமான் பேசிகிட்டு இருக்காரு. டக்குன்னு அந்த பக்கம் சலசலப்பு ஏற்படுதுன்னு கீழே இறங்கி ஓடுறாரு, அடிக்கிறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ. இது ஒரு தலைவருக்கான அழகு கிடையாது. தலைவர்ன்றவர் மக்களுக்காக இறங்கி போராடணும். ஆனால் போராடுறதுன்றது அதுக்கான தீர்வோடு இறங்கி போராடணும். சும்மா நான் உங்களுக்காக உட்காரக்கூடாது. அதே போல் இப்படின்றதுக்குள்ளே கோவப்பட்டு ஓடி சண்டை போடுறதுக்கு போனீங்கன்னா அப்போ அந்த மக்களும் அதே தானே செய்வாங்க. உங்களை பின்தொடர்கிற மக்களுக்கும் உங்களை பின்தொடர்கிற தம்பிகளுக்கும் நீங்கள் அதை தானே வழியாக காட்டுறீங்க. சண்டை போடுங்கடா அப்படின்னு. சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் நாடு என்ன ஆகும்? ஒரு கட்டுக்கோப்பு இருக்கணுங்க ஒரு கட்சின்னா. ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஸ்ட்ரக்சர்டாக போயிட்டுருக்கு தமிழக வெற்றி கழகம். சமீபத்தில் ஒரு இடத்துல பேசுகிறாரு சீமான் அவர்கள் ஒரு ஸ்டேஜில். அவர் பெரியார் கோட்பாடு, பெரியாரை ஃபாலோ பண்ணுறோம், 5 தலைவர்கள் கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு விஜய் அவர்கள். அதில் பெரியாரெல்லாம் பெரியார் எனக்கு பிடிக்காது, ஆனால் பெரியாரோட கொள்கை என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நான் இப்போ கேட்குறேன், அவருக்கும் சரி அவர்கள் தம்பிகளுக்கும் சரி, நாங்கள் எல்லாருமே ரெடி. அந்த 5 கொள்கை தலைவர்களோட என்னென்ன கொள்கைகளை தமிழக வெற்றி கழகம் ஃபாலோ பண்ண போகுதுன்றதை சொல்ல நாங்கள் ரெடி. நாங்கள் சொல்லிட்டோன்னா எங்கள் கட்சியில் சேர்ந்துருவீங்களா? அப்புறம் எதுக்கு நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்? தேவையா? டிவிக்கேன்னு போடுங்க கூகுளில், கீழே கொள்கை தலைவர்கள் வரும், அதில் இருக்கும் எங்களுடைய ஃபாலோஅப்பு. அந்த கொள்கை தலைவர்களில் நாங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணுறோம், என்னென்ன ஃபாலோ பண்ண போகிறோன்றதை லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோம். போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்கணுமா, நாங்கள் கொள்கைகளை எடுத்து சொல்லணுமாம்மா? அதனால் என்ன பயன்? எங்கே பேசணுமோ அங்கே பேசினா போதும். அதில் முக்கியமாக ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் இஸ்லாமியர்களை சாத்தானின் பிள்ளைகள் சொன்னவங்க தானே அப்படின்னு. ஆனால் அதுக்கு உடனே ஒரு 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 மழுப்பலான ஒரு ஆன்சர், ஏன் நான் சொல்லக்கூடாதா, எனக்கு அந்த உரிமை இல்லையா, நம்ம எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி தானே. அப்புறம் எதுக்கு உங்கள் பேரை மாற்றிக்கிட்டு நீங்கள் சைமன்ன்றதையே மாற்றி சீமான்னு வச்சிங்க? ஏன் தம்பிகள் யாரும் அதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? சைமன்னு வச்சு நீங்கள் போராடலாமே. நாம் தமிழர் கட்சி தலைவராக சைமன் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. நீங்கள் உங்களுடைய இதை ஏன் மாற்றிக்கிறீங்க? அது மாறுறதால நாங்கள் உங்களை ஏற்றுப்போமா? இல்லை அப்படி இருக்கிறதால மறுத்துருவாங்களா? தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய பெயர் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு தான் வர்றார். தான் ஜோசப் விஜய், எதையுமே மறைச்சிங்க பண்ணல. இதுதான் அவருக்கும் மற்ற கட்சிகளுக்குமான வித்தியாசம். நீங்க இதுக்காக பேரை மாத்தி ஊரை மாத்தி நான் இதுன்னு சொல்லி மாத்தி பேசுறதால, பேச்சு ஜாலத்தால மக்களை ஜெயிக்க முடியாது எக்காலத்திலையும். இப்ப நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வெறும் இளைஞர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த காரணம் தான் இவங்களுக்கு என்ன பயம்னா, ஓட் பேங்கிங் டோட்டலாக ட்ராப் ஆகும். விஜய் அவர்கள் வந்தால் இவர் வரவிடாமல் அடிக்கணுன்றது காரணத்துக்காக தான் இவங்க இது பண்ணுறாங்க. ஏன்னா இவர் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க இல்லையா, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒன்று. அந்த கட்சியோட பேர் போயிடும், அது அழிஞ்சிடும் அப்படின்ற நினப்பில் தான் இருக்காங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சின்ற பேர் என்றைக்குமே அழியாது. ஆனால் அந்த தலைமை, அங்கே நல்ல ஒரு தலைமை வரணும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம். தமிழ் தேசியத்துக்கு நல்ல ஒரு தலைமை பேசணும். அடுத்தது இந்த கூலி படம் வந்ததுலேருந்து எல்லாரும் நிறைய ரசிகர்கள்ன்ற பேரில் நான் விஜய் ரசிகர், நான் லியோ படம் மாதிரி இந்த படம் இல்லை அப்படின்லாம் கொண்டு கொடுத்துட்றாங்க. இது நிறைய பேர் யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போது இருக்கிற விஜய் ரசிகர்கள்
யாருமே நிறைய பேர் படம் பார்க்க சான்ஸே இல்லை. ஏன்னா எல்லாருமே மாநாட்டில் பிஸியாக இருக்காங்க, மாநாட்டு வேலைகளில் பிஸியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர்களால தான் இவங்க இங்கே படம் பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது கேள்விக்குரிய விஷயம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அது முதல்ல விஜய் ரசிகனானேன்னு யோசிக்கணும். நீங்கள் ஒரு பேசிக் காமன் சென்ஸ் தானே. ஒரு இடத்துல போயிட்டு நான் விஜய் லியோ படம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் சண்டைக்கு வருவாங்கன்னு தெரியாதா? அப்போ வாண்டடாக அங்கே ஒருத்தர் சொல்கிறான் அப்படின்னா அதுலேருந்தே தெரியலையா அவன் வெட்ட வெளிச்சமாக ஒன்று கிளப்பி போடுறதுக்கு வரான்னு. அடுத்து இந்த மாநாட்டுது பார்த்தீங்கன்னா, மாநாடு 21 ஆகஸ்ட் 21 வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப அப்படியே ஒரு நாளும் ஹைப் ஏற்றிக்கிட்டே போயிட்டு இருக்கு. லாஸ்ட் விக்கிரவாண்டிக்கு எப்படி பொதுமக்கள் சாரையா ஒரு 2 வாரம் முன்னாடியில இருந்தே போய் விசிட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி மதுரை மாநாட்டுக்கும் போய் ஒரு மக்கள் எல்லாம் இப்ப இந்த 3 நாள் லீவு, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, இந்த 3 நாளுக்கும் சேர்த்து இன்னும் சுற்றுலா மையத்துக்கு போயிட்டு வர மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. குழந்தைங்கள்ல இருந்து எல்லாம் செல்ஃபி எடுக்கிறது, இந்த இடத்துல தானே விஜய் போவாங்க, இந்த இடத்துல தானே நிப்பாங்க, இந்த இடத்துல இருந்து தானே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இது எப்படி இருக்குன்னா நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். அந்த தாஜ்மஹால், மதுரையில இருக்கிற திருமலை நாயக்கர் மஹால், இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போகும்போது எனக்கு தோணும், ஓ இந்த இடத்துல தானே ராஜா நடந்து வந்தாரு, இந்த இடத்துல தானே உட்கார்ந்து இருப்பாரு அப்படின்லாம் நான் ஃபீல் பண்ணுவேன். அந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு தொட்டு பாக்குற ஒரு ஃபீல் இருக்கு பாத்தீங்களா? அதே போல இப்ப இருக்கிற மக்களும் ஓ இங்கேதான் வரப்போறாரு விஜய் அவர்கள், நம்ம இங்க நிக்கிறோம், இந்த இடத்துலதான் நடந்து போறாரு அப்படி எந்துவா போய் அங்க விசிட் பண்றாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் அட்ராக்ட் பண்ற விஷயம். இதுதான் விஜய் அவர்கள். இது உடனே இது சினிமானால மட்டுமே கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அது அவருக்கு முன்னாடி செஞ்ச விஷயங்கள் எல்லாமே இப்ப அவரை தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்கு. அவரு எப்போ 2009, 2008ல இருந்து அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்ப மக்கள் முன்னாடி அவரை தூக்கி இப்படி நிறுத்தி இருக்கு. எந்த ஒரு கட்சியுமே இது வரைக்கும் இந்த மாதிரி மாநாடு நடத்தவே இல்லை. ஏன்னா பழைய விக்கிரவாண்டியில மாநாடு நடக்கும்போது என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனைகளை இவங்க அனலைஸ் பண்ணாங்களோ அது எல்லாமே இதுல இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தண்ணிக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அந்த தண்ணிக்கு இப்போ டேப்ல வர அளவுக்கு பேட்சா பிரிச்சு போடுறாங்க. இப்படி போடும்போது அவங்க இடத்துல ஒரு 4 டேப், அந்த இடத்துல ஒரு 4 டேப்ன்ற மாதிரி எல்லா பக்கமும் டேப் வசதி செய்து கொடுத்து தண்ணீர் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. மண்ணுக்கு கீழே பைப்பு போட்டு அவ்வளவு தண்ணி வசதி 24 மணி நேரமும் நம்ம எவ்வளோ நேரம் மீட்டிங் நடக்குதோ அவ்வளோ நேரம் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. இப்போ சுற்றுலா மையமாக பார்த்து இப்போவே மக்கள் திரண்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? இப்போவே மக்கள் திருப்பும்போது தண்ணி வருது. அந்த அளவுக்கு தண்ணி ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. இதுல பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்ல ஒரு 5 லட்சம் பாட்டில் இறக்கிருக்காங்க. இதுக்கு ஒரு சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துட்டு வரலாமா, இது இயற்கைக்கு மாறானது இல்லையா பிளாஸ்டிக்னு. இது கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் நாங்களும் கேள்வி கேட்போம். தண்ணி பாட்டில் ஓனரே அந்த பக்கம் இருக்கிறாங்க ஆளுங்கட்சியில், அதனால அதை பற்றி பேச வேண்டாம். இதில் நான் கேள்விப்பட்டது வரைக்கும் எங்களுக்கு நியூஸ் படி பார்த்தீங்கன்னா வண்டிகள் அலாட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பஸ்ஸுகள் யாரும் கொடுத்தீங்கன்னா லைசன்ஸ் கேன்சல் பண்ணுவோம்னு சொல்லி கேள்விப்படுறோம். அதே மாதிரி யாரெல்லாம் மீட்டிங் போகிறோன்னு பஸ் ஏற்பாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பஸ் கொடுக்கக்கூடாதுன்னு நெருக்கடி கொடுக்கப்படுறதாகவும், அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரோடு எந்த வழியாக மெயின் அது பைபாஸை ஒட்டின மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடம். அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி ரோடு எல்லாத்தையும் உடச்சி வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அது எவ்வளோவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியல. அந்த சுற்று வட்டாரத்தில் யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் உண்மைதானான்னுட்டு. ஏன்னா அதுக்கேற்றபடி பிளான் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு தலைவர் விஜய் அவர்கள் ஏபிசி பிளானில் A to Z வரைக்கும் பிளான் வச்சுருப்பாங்க. நீங்கள் ரோடை உடச்சா ஏரோப்ளைனில் விட்டுருவாங்க போல இருக்கு. அந்தளவுக்கு அட்வான்ஸ்டாக யோசிச்சுட்டு இருக்காங்க. பல கட்சிகளுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, ஐயோ என்ன பேச போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பயம். இப்போ அம்மா கிட்ட சொல்கிறோம், இந்த மாதிரி 21ஆம் தேதி மாநாடு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எவ்வளோ மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு அம்மா கிட்ட கேஷுவலாக இன்றைக்கி பேசிகிட்டு இருந்தேன். எவ்வளோ மக்கள் பார்த்துக்கிட்டு போகிறாங்க, டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி. அம்மா இல்லை, ஐயோ யாராவது ஏதாவது பண்ணி வைக்க போகிறாங்கம்மா வேறு கட்சியில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்துடுறாங்க. வயசானவங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. விஜய் அவர்கள் மேலே இருக்கிற ஈடுபாடு ஒரு வயதானவர்களையும் யோசிக்க வைக்குது. மாநாட்டுக்கு மழை வந்தால் என்ன பண்ண போகிறாங்க? மழை வராது என்னை பொறுத்த வரைக்கும். பை காட் கிரேஸ் விஜய் அவர்கள் பண்ண விக்கிரவாண்டிக்கும் இப்படி தான் சொன்னாங்க, மழை வரும் அப்படின்னு. அந்த 2 நாள் நல்லா சமத்தியாக வெயில் அடிச்சு, அதே போல இங்கேயும் கடவுள் புண்ணியத்துல மழை வராதுன்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும்.
அதையும் தாண்டி மழை வந்தாலும் மக்கள் அனைவரும், தொண்டர்கள் அனைவரும் அங்கதான் நிப்பாங்க, அசைய போறதில்ல. இன்னும் நிறைய செய்திகளோட மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.